ரொம்ப அழகான ஒரு பாட்டு சொல்லுவார். அது பல் வலியா இருக்கக்கூடாது, நம்பர் 1. நம்பர் 2, நிறைய சர்வரகு ஸ்டைலில் இருக்கணும். நான் ராக ஆலபனைக்கு அப்புறம் நம்ம பல்லவி இம்ப்ரவைஸ் பண்ணி பாடுறோம். ஸோ ஃபுல்லாக ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கு, ஒரு நல்ல ஒரு கல்பனா சக்தியோட பாடுறதுக்கு. ஸோ அப்பேற்பட்ட பல்லவி ஒரு மீடியம் டெம்போவில், ஒரு நல்ல தெரிஞ்ச எடுப்பில், ஒரு அழகான ஒரு ஆதி தாளத்தில். ஸோ தட் இஸ் வேர் வி கேன் showcase our skills, our proven abilities, and also to highlight new ideas in Manodharma. Manodharma is a common word, but we Kalpana Shakti chalom. So I'm taking up this Pallavi, which is very apt for this month. மாதங்களில் மார்கழியாக இருப்பேன் அவர் சொல்ற போது நான் யோசிச்சு பார்த்துருக்கேன், ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த அப்பேற்பட்ட விஷ்ணுவோட அந்த இதயத்துல தான் அந்த லக்ஷ்மி அந்த அம்மா இருக்காங்களாமா. ஸோ ஆண்டாள் அழகாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த திருப்பாவையெல்லாம் பாடுற போது அவர் எதுக்கு வைகுண்டத்தில் இருக்கணும், அவர் ரங்கநாதராக அழகாக ஸ்ரீரங்கத்தில் இருக்காரம்மா. ஸோ மாதங்களில் மார்கழியாக இருப்பேன்ற போது இந்த மாதம் ஃபுல்லாக அந்த மகாலட்சுமியோட கிரேஸ், அதனால்தான் அந்த உடனே தை மாதத்தில் there is a glorious harvest festival and everything. So this is my part of imagination through music. ஸோ இந்த பல்லவி ஆதி தாளத்தில் 2 கணம், 1 2 3 4 5 6 7 8 இதுதான் ஆதி தாளம். ஸோ இதில் 2 தள்ளி ஹரே ராம கோவிந்த முராரே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஹரே ராம கோவிந்த முராரே முகுந்த சௌரே முரகர ஹரே ராம கோவிந்த முராரே முகுந்த சௌரே முரகர ஹரே ராம கோவிந்த முராரே. ஹரே ராம, இந்த ராமர் தான் கோவிந்தர், அவர் தான் முராரே, அவர் தான் எல்லாமே இந்த சக்கலத்துக்கும். கோவிந்த முராரே முகுந்த